நமது நாடு சுதந்திரம் அடைந்து 78வது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். ஆனால் பெண்களுக்கு உண்மையிலேயே சுதந்திரம் கிடைத்ததா என்றால் இல்லை. மகாத்மா காந்தி சொன்னது போல, எப்போது ஒரு பெண் நடு இரவில் தன்னந்தனியாக செல்கிறாரோ அன்றுதான் நாட்டிற்கு சுதந்திரம் என்றும், அப்படி பார்த்தால் இன்னும் நாடு சுதந்திரம் அடையவில்லை என்றே கூறலாம். பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள், பாலியல் துன்புறுத்தல்கள் நடந்து கொண்டுதான் உள்ளது. நிர்பயா தொடர்ந்து கொல்கத்தா மாணவி வரை பாலியல் குற்றங்கள் நாட்டை உலுக்கி வருகிறது. தற்போது தஞ்சையில் இளம்பெண் ஒருவரை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் தமிழ்நாட்டை அதிர்ச்சிக்குள்ளாக்கி உள்ளது. தஞ்சாவூரில் நடந்த கொடூர செயல் குறித்து விவரிக்கிறது ஜெம் தொலைக்காட்சியின் சிறப்பு செய்தி தொகுப்பு. தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு அருகே பாப்பநாடு பகுதியில் கஞ்சா போதையில் இருந்த 4 பேர் கொண்ட கும்பல் பீர் பாட்டிலை காண்பித்து மிரட்டி கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்த சம்பவத்தில் 17 வயது சிறுவனும் ஈடுபட்டது தெரிய வந்துள்ளது. பாதிக்கப்பட்ட இளம்பெண் கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு சென்னையில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வந்துள்ளார். விடுமுறை விடப்பட்டதால் சில நாட்களுக்கு முன்பு அப்பெண் தன்னுடைய சொந்த ஊருக்கு வந்துள்ளார். அப்போது சில பொருட்களை வாங்கும் பொருட்டு கடை தெருவுக்கு சென்றுள்ளார். இங்குதான் பெரிய ஆபத்து காத்திருந்தது இளம் பெண்ணுக்கு. கடையில் தேவையான பொருட்களை வாங்கிக் கொண்டு வீட்டிற்கு திரும்பி வந்து கொண்டிருந்தார். அப்போது அவரின் பழைய நண்பர் என கூறப்படும் தெற்கு கோட்டை பகுதியை சேர்ந்த கவிதாசன் என்பவர் பேச்சு கொடுத்துள்ளார். அந்த காமுகன் நயவஞ்சகமாக கெட்ட எண்ணத்துடன் அப்பெண்ணிடம் சும்மா பேசுவது போல பேச்சு கொடுத்துள்ளார். சரி, தெரிந்தவர் தானே என்று பெண்ணும் கவிதாசனிடம் சகஜமாக பேசியுள்ளார். எப்படி இருக்கிறாய், எப்போது வந்தாய், உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆகிவிட்டது, வாயே கொஞ்ச நேரம் பேசலாம் என்று அழைத்துள்ளார். முதலில் தயங்கிய பெண், சரி கொஞ்ச நேரம் பேசிவிட்டு வந்துவிடலாம் என நினைத்து அவனுடன் பேசுவதற்காக சென்றுள்ளார். ஆள் நடமாட்டம் இல்லாத இடமாக பார்த்து அழைத்து சென்றுள்ளான் கிராதகன். இதுவரை அமைதியாக இனிக்க இனிக்க நல்ல பிள்ளை போல் பேசியவன் திடீரென்று பெண்ணை ஒரு கோட்டைக்குள் இழுத்து சென்றுள்ளான். செய்வதறியாது திகைத்த பெண்ணுக்கு காத்திருந்தது பேரதிர்ச்சி. அங்கே இவரை தவிர வேறு சிலரும் இருந்துள்ளனர். அவர்கள் அனைவரும் அவனுடைய நண்பர்கள் என்று பிறகுதான் தெரிந்துள்ளது அப்பெண்ணுக்கு. மிகவும் பயத்தில் உறைந்தவர் அங்கிருந்து தப்பி ஓட முயன்றுள்ளார். அப்போது கவிதாசனின் நண்பர்கள் உடன் வைத்திருந்த பீர் பாட்டிலை உடைத்து, ஏய் நீ தப்பி ஓட பார்த்தால் ஒரே குத்து, அவ்வளவுதான், நீ காலி, நாங்க சொல்றபடி கேளு என்று கூறிக்கொண்டே பெண்ணின் ஆடைகளை களைந்து அத்து மீறி உள்ளனர். ஒரு பக்கம் கத்தி, ஒரு பக்கம் உடைந்த பீர் பாட்டில். உயிரை கையில் பிடித்து கொண்டு செய்வதறியாது பயந்த நிலையில் இளம்பெண் இருக்க 4 மிருகங்கள் அப்பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர். அது மட்டுமா, 4 பேரில் ஒருவன் அப்படியே செல்போனில் வீடியோவும் எடுத்துள்ளான். அந்த கொடூர கும்பல் கஞ்சா போதையில் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அங்கிருந்து அவர்கள் சென்ற பிறகு அழுது கொண்டே வீட்டிற்கு திரும்பி வந்து நடந்தவற்றை கூறியுள்ளார். பிறகு இது குறித்து ஒரத்தநாடு அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். இதையடுத்து இந்த கொடூர சம்பவத்தில் ஈடுபட்ட கவிதாசன், திவாகர், பிரவீன், 17 வயது சிறுவன் உள்ளிட்ட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். இதையடுத்து இந்த கொடூர சம்பவத்தில் ஈடுபட்ட கவிதாசன் வயது 27, திவாகர் வயது 27, பிரவீன் வயது 20, 17 வயது சிறுவன் உள்ளிட்ட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். கடுமையாக உடல் நலம் பாதிக்கப்பட்ட அப்பெண் தற்பொழுது அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் குற்றவாளிகளில் ஒருவரான கவிதாசன் திமுகவை சேர்ந்த உதயநிதி ரசிகர் மன்ற நிர்வாகி என பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் பாஜக தலைவர் அண்ணாமலை.
தமிழகம் முழுவதும் பெருகி இருக்கும் போதை கலாச்சாரம் பெரும் குற்றங்களுக்கு வழிவகுக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. பெண்களே உஷார்.